தண்ணி போட்டு தலைக்கீழ நின்னு யோகா பண்ண, கொற்ற மலையில தண்ணிலேயே உட்காந்து தியானம் பண்ண, மட்டையான ஹஸ்பண்ட தோல் மேல தூக்கி வச்சு தாங்க, போத தலைக்கறி நடு ரோட்ல குத்த வச்சு தூங்கன்னு குடிமகன்கள் செஞ்ச பல மொரட்டி காமெடி சம்பவங்களை இந்த வீடியோ முழுக்கவே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நம்ம சீக்கிரமாவே 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை தொட்டுடலாம். அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மருந்து கொஞ்சமா உடம்புக்குள்ள இறங்கினாலே சித்தம் தலைக்கேறி சித்தரா மாதிரி எந்த இடம்னு கூட பார்க்காம இப்படி தலைக்கீழ நின்று யோகா பண்ண ஆரம்பிச்சிடுவான் நம்ம தலைவன். நம்ம தலைவன் நிப்பாட்டி வச்சிருக்க வண்டியில ஏறி கஷ்டப்பட்டு எப்படியாவது வீட்டுக்கு போயிடலாம் எவ்வளவோ போராடுறான். ஆனா அண்ணனோட இவ்வளவு பெரிய போராட்டம் இப்படி தோல்வியில போய் முடிஞ்சிடுச்சே. நாங்கெல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். அண்ணா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின, நீங்க விடாம போராடுங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா வண்டியில ஏறி வீட்டுக்கு போயிடுவீங்க. கஷ்டப்பட்டு தள்ளாடிட்டு இருக்க நண்பனை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு வண்டியை எடுத்துட்டு வந்து நின்னா. இவன் குரங்க விட மோசமா பேசுறான். இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. அந்த நண்பன் என்னடான்னா இப்படி வண்டி மேல ஏறி பச்சை குதிரை தாண்டி விளையாடிட்டு இருக்கான். பச்சை குதிரை தாண்டி விளையாடுனதுல நம்ம நண்பனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. பாருங்க வண்டி மேல ஏறி உட்கார வச்சதும் இப்படி அடிச்சு போட்ட மாதிரி உக்காந்துட்டே தூங்கிட்டான். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவார். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய கோழையமும் வெறும் 150 ரூபாய் இப்படி மாபெரும் வீரனா மாத்திடுது. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்கன்னு யாருமே கொடுக்காத தைரியத்தை நமக்குள்ள கொடுத்து இங்க நம்ம தலைவனா பாருங்க என்ன கெத்தா எங்க கொண்டு வந்து படுக்க வச்சிருக்கா. நம்ம அண்ணன் உடம்புக்குள்ள மருந்து உள்ள போனதுமே இப்படி முக்தி அடைஞ்சு தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. புயல் மழை வெயிலுன்னு எது வந்தாலும் நம்ம அண்ணனை அசைச்சிக்க முடியாதுன்னா பாத்துக்கங்களேன். பாகுபலி என்னடா பாகுபலி, நம்ம அக்கா 100 பாகுபலியை தூக்கி சாப்பிட்டுருவாங்க. நம்ம தலைவன் லைட்டா மருந்து சாப்பிட்டு கண்ணாச அந்த நேரத்துல பாருங்க எப்படி தூக்கிட்டு போறாங்களா. வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ண நம்ம அண்ணன் கரெக்டா வந்து வண்டி மேல ஏறி உட்காந்து சாவியெல்லாம் போட்டுட்டான். ஆனா என்ன உள்ள போன மருந்தோட கிக்கால இப்படி கிக்கருக்கு பதிலா பிரேக்க போட்டு வதச்சிட்டு இருக்கான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். கல்பனா சாவ்லா மாதிரி பெண்கள் விண்வெளிக்கே போயிட்டு வந்து சாதனை படைச்சிருந்தாலும் அது என்னவோ தெரியல நம்ம ஊர்ல பல பெண்களால இந்த இடத்துக்கு மட்டும் வர முடியல. அந்த தடையெல்லாம் உடைச்சு இங்க நம்ம சிங்க பெண்ணை பாருங்க. பெண் சாஃப்ட்டா இருப்பான்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் ரகடான ஆள். எப்படி சிங்க நட போட்டு வந்து நின்னு ஆண்களுக்கு எந்த வகையிலும் பெண்கள் குறைஞ்சவங்கன்னு காட்டுறாங்களா. நம்ம தலைவனுக்கு இருக்க தைரியத்துக்கு இந்திய ராணுவமே வந்தாலும் சும்மா அசராம நிப்பான்டா. என்ன ஒண்ணு போலீஸ்க்கு மட்டும் இப்படி பயப்படுவான். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? என்னடா நம்ம பசங்களும் ஒரு டைப்பா இருக்கானுங்க, வண்டியும் ஒரு டைப்பா இருக்கேன்னு கலட்டி பார்த்தா சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். வண்டிக்கு அப்பப்போ பெட்ரோல் தேவைப்படுற மாதிரி நம்ம பசங்களுக்கும் தேவைப்படுது போல. அதான் இப்படி வண்டியிலே வச்சு நிரப்பி கொண்டு வந்துட்டானுங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். குடும்பம்னா குடியும் குடுத்தனமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே இந்த குடும்பத்தை பாருங்க, குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்து உக்காந்துக்கிட்டு எவ்வளவு அழகா குடியும் குடுத்தனமா இருக்காங்களா. ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. பொதுவா எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பூஜை போட்டுட்டு ஆரம்பிக்கணும்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அடுத்து செய்ய போற நல்ல காரியத்துக்கு முன்னாடி பாருங்க நம்ம பசங்க எவ்வளவு அழகா பூஜை போட்டு அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறாங்களா. தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. நம்ம தலைவன் எவ்வளவு மப்புல இருந்தாலும் எல்லா விஷயத்திலயும் இப்படி தெளிவாதான் ஒரு முடிவு எடுப்பான். எங்க மப்புல போய் ஆளும் தெரியாம காலை விட்டுட்டான்னு நம்மள பார்த்து சொல்லிடக்கூடாதுன்னு பாருங்க எவ்வளவு உஷாரா போய் எப்படி ஆழம் பார்த்து காலை விட்டானா. நடந்து போயிட்டு இருந்த தாத்தாவுக்கு திடீர்னு தூக்கம் வர நடு ரோடுன்னு கூட பாக்கலையே, அப்படியே படுத்துட்டாரு. இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க?
இஸ்ரோ விஞ்ஞானிங்க நாசா விஞ்ஞானிங்க எல்லாம் என்னென்னவோ டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இங்க நம்ம பைலங்களா பாருங்க என்ன மாதிரியான டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு சரக்கா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கானுங்களா. ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. இதுக்கு பேர் தான் வயர்லெஸ் டிரான்ஸ்ஃபரிங் போல. பாருங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சரக்கு என்ன ஸ்மூத்தா டிரான்ஸ்ஃபர் ஆகுதா. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. நம்ம தலைவனுக்கு இருக்க அறிவுக்கு பெரிய விஞ்ஞானியா வந்திருக்க வேண்டியவன் தவறி இப்படி மேட்ச் பார்க்க வந்துட்டான். சரக்கா கொண்டு வந்தா உள்ளியாடா விட மாட்டேன்றீங்கன்னு பாருங்க எப்படி சாண்ட்விச்ல மறைச்சு வச்சு கொண்டு வந்தானா. உங்களுக்கு அறிவோ அறிவு அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. வீட்டுக்கு போயிட்டு தூங்கலான்னு நினைச்சாரு நம்ம அண்ணன். ஆனா தூக்கத்துக்கும் நம்ம அண்ணனுக்கும் நடந்த போர்ல தூக்கம் ஜெயிச்சிடுச்சு. அதனால இங்கேயே தூங்கிட்டாரு. நட்புக்கு உதாரணமா பல பேரோட நட்பா வரலாறுல சொல்லுவாங்க. ஆனா அந்த வரலாறையே திருப்பி எழுதணும்னா இந்த 2 பேரோட நட்பை தான் இலக்கணமா எழுதணும். என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். 7ஆம் அறிவு படத்துல சூர்யா உடம்புக்குள்ள போதி தர்மரை கொண்டு வர எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க. ஆனா இங்க நம்ம தலைவனை பாருங்க வெறும் 100 மில்லி தான் போட்டான். போதி தர்மர் மட்டும் இல்ல, புத்தர்ல இருந்து அந்த காலத்து சித்தர் வரைக்கும் எப்படி வெளியே கொண்டு வந்துட்டானா. நம்ம தலைவன் என்னதான் போதையில உக்காந்து ஒரு ரகமா வண்டி ஓட்டினாலும் வண்டி மட்டும் சும்மா ஸ்கேல் வச்சு கோடி கிழிச்ச மாதிரி ஸ்ட்ரைட்டா போகும். பெரிய பெரிய பைக் ரேசர் தோத்துருவாங்க நம்ம தலைவன் கிட்ட. அடப்பாரா ஒரு போதி தர்மர் தான் உருவாகி இருக்காருன்னு நினைச்சா ஊருக்குள்ள பல போதி தர்மர்கள் உருவாகி இப்படி வளாவிட்டு இருக்கானுங்களே. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறனா சாமி. நம்ம அண்ணன் சாப்பிட்ட மருந்துக்கு பயங்கரமா தூக்கம் வர சரி வீட்டுக்கு போய் தூங்கலான்னு கட்டுல தூக்கிட்டு போனா தூக்கம் நம்ம அண்ணனை இங்கேயே தள்ளிடுச்சு. தண்ணிதான் ஓடுது, உடம்புல ரத்தம் உள்ள சாராயம் ஓடிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு? முதல்ல நம்ம பையலுங்க ஃபுல்லா குடிச்சு வயிறு ஃபுல்லானதால இந்த நீயும் கொஞ்சம் குடின்னு ஆசையா வச்சிருந்த பைக்குக்கும் இப்படி ஊத்தி விட்டு இருக்கானுங்க. சாராயம் எரிபொருள் டேங்கு பாருங்க, இது எல்லாமே சாராயம் தான். சரி வண்டி எப்படி ஓடுன்னு பார்த்தா பெட்ரோல பாருங்க எங்க கொண்டு வந்து கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கானுங்களா. இந்த பாருங்க எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, 1 லிட்டர் பாட்டில் இப்ப சரி இப்படி வச்சிருக்காங்க. வர்ற மாதிரி 100 மில்லி உள்ள போனா போதி தர்மர் தான் வெளியே வருவாருன்னு பார்த்தா ஒரு சேஞ்சுக்கு இப்படி நம்ம அண்ணன் உடம்புல இருந்து சந்திரமுகி வெளியே வந்துடுச்சு. அடிச்ச சரக்குல என்னதான் தலை சுத்தி போய் கீழே விழுந்தாலும் நடனத்தை கைவிடாம விடாமுயற்சியோட பாருங்க எழுந்து நின்னு எப்படி திரும்பவும் ஆடுறானா. தன்னம்பிக்கைய நம்ம தலைவங்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். அங்கேயாவது பரவாயில்ல சந்திரமுகி, இங்க பாருங்க மைக்கேல் ஜாக்சன், பிரபுதேவா, லாரன்ஸ் மாஸ்டர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்து இறங்கி என்ன குத்துறாரா. சிங்க பெண்கள் இப்படிதான் இருக்கணும். நாட்டோட பொருளாதாரத்தையே இவங்கள மாதிரி தான் தூக்கி நிப்பாட்டணும். நான் 2 குவார்டர் குடிப்பேன். சிம்ரன்ஸ் என்னடா என்னம்மா இது? ஒர்க் பிரஷர் அதிகமானா நம்ம எல்லாம் எப்படி டீ குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி இவங்கள பாருங்க ஏதோ குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்களா. அடங்கொப்பன் தாமர பரன்ல தலைமுழுக நம்மளால முடியாதுறாங்க அப்பா. ஒருத்தன் இந்த உலகத்துல பெருசா சாதிக்கணும்னா அவன் போற வழியெல்லாம் இவ்வளவு தடை இருக்குன்னு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க நம்ம தலைவனை பாருங்க, அவன் நடந்து வர்ற வழியெல்லாம் இவ்வளவு தடை இருந்தோம் அந்த தடையெல்லாம் மீறி எப்படி கடைசியில வந்து ஜெயிச்சு காட்டினானா. நாம ஜெயிச்சிட்டோம். கடந்து வந்த பாதையில எவ்வளவோ தடை இருந்தோம் அந்த தடையெல்லாம் மீறி இங்க நம்ம தலைவன் இப்படி சாதிச்சுட்டான். நம்ம அண்ணா வாழ்க்கையில மட்டும்தான் அவ்வளவு பெரிய தடைகள் இருந்துச்சுன்னு பார்த்தா இந்த உலகத்துல அதே மாதிரி பல பேர் அப்படிப்பட்ட தடைகளை தாண்டி வாழ போராடிக்கிட்டு இருக்காங்க. இங்க இந்த 2 அக்காங்களையும் பாருங்க வீட்டுக்கு போயிடலான்னு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களோட முயற்சி எல்லாம் கடைசியில இப்படி வீண் முயற்சியா தான் முடியுது. இங்க நம்ம அண்ணனுக்கு சுத்தியும் வெளியே தண்ணி இருந்தா மட்டும் பத்தாது. அந்த தண்ணியோட சேர்த்து அண்ணனோட கையில இருக்க தண்ணியும் அண்ணனுக்கு உள்ள போனாதான் தண்ணிக்குள்ள மிதக்கிற அண்ணனோட பாடி செல்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகும். என்ன பறக்கான அது
என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? நட்புன்னா இப்படிதான் இருக்கணும். சரியான நேரத்துல சரியான இடத்துக்கு நண்பனோட கைய பிடிச்சு இப்படிதான் கூட்டிட்டு போயிடணும். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சு தகநக நட்பது நட்பு. அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு. நேரத்தின் அருமையை கருதி இத்துடன் நிறுத்திக் கொண்டிருக்கிறேனே தவிர இவ்வளவுதான் என்று எண்ணி விடாதீர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.